எல்லாருக்கும் வணக்கம். சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம் அப்படின்ட்டு அறிவிச்சாச்சு. அவ்வளவுதான். அது கன்ஃபார்மா சொல்லியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சிஎஸ்கே உடைய கோட்டைன்னு சொல்லப்படுற இந்த சேப்பாக்ல மறுபடியும் அவங்க தான் யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஹோம் கிரவுண்ட்ல இந்த அளவுக்கு டாமினேஷன் இருக்காங்களே அருண், சொல்லுங்க. ஆமாம். லாஸ்ட் 16-17 இயர்ஸ் ஐபிஎல்ல ரெண்டு மூணு டீம் தான் ஹோம் கிரவுண்டில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க. டாமினன்ட் பர்ஃபார்மன்சஸ் த்ரூ அவுட். இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஜெயிக்கக்கூடிய மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ விளையாடுற விதத்தை பார்க்கும்போது வைசாக்ல ஜெயிச்சிருக்கணும். அது தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் கூடயும் தோத்ததுக்கப்புறம் என்னடா டீம் கொஞ்சம் டீமோட வீக்னஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு ஒன்று சென்னைக்கு அதிரடி பர்ஃபார்மன்சஸ் மறுபடியும் கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று. அதுவும் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் அவங்க ஆடின விதம், அவங்களும் ரொம்ப டாமினண்ட்டாக ஆடி இருக்காங்க. 3-3 ஜெயிச்சிட்டாங்க. நேற்று ஸ்டார்ட்டும் நல்லா இருந்துச்சு. எப்படி போகும்னு தெரியாத விதத்தில் சிஎஸ்கே புல் பேக் ஹோமில் அவங்க தான் கிங்குனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்போதுமே இந்த கேகேஆர்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. டோட்டலா எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க அந்த பவுலிங் லைனப்பே. நம்ம சொல்லணும்னா சுனில் நரேன்ல இருந்து ஆரம்பிச்சு ரசல், ரிங்கு சிங், இந்த 3 பேருமே சமாளிச்சாங்களா அந்த சிஎஸ்கே பவுலர்ஸ். எப்படி இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே பவுலிங்? அந்த 3 பேருமே கரெக்டா பிளான் பண்ணி எடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் த்ரூ அவுட் அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 6 ஓவர் வந்து அங்கிரிஷ் ரகுவன்ஷியும் சுனில் நாராயணும் நல்லா ஆடினாங்க. அதில் எஸ்பெஷலி அங்கிரிஷ் ரகுவன்ஷி நல்ல ஷாட்ஸு நல்லா ஆடினார். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி. அதாவது அந்த மகேஷ் தீக்ஷ்ணாவோட ஒரு ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிப்பார், அதெல்லாம் நல்ல ஷாட்டு. ஸோ அவரை தவிர த்ரூ அவுட் த லைனப் யாருமே ஃப்ரீயாக ஆடாத மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கு காரணம் விக்கெட்டாக கூட இருக்கலாம். விக்கெட் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆடின விக்கெட்டை விட இது ஸ்லோவராக இருந்துச்சு. பால் ஸ்டாப் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சு. கிரிப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸ்பின்னர்ஸ்க்கு. அதனால தான் ஒரு 160 அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சிஎஸ்கே ஸ்டார்டிங் வித் ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் இவர் முஸ்தாஃபிசூர் ரஹ்மான், ஷார்துல் தாக்கூரும் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஓவர் இவர் தீக்ஷ்ணாவும் நல்லா கம்பேக் பண்ணாரு. ஸோ அதனால ஒரு 137 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 160 165 கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். நீங்க சொன்னீங்களே அந்த 160 தாண்டிருந்தாலே சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்னு. அதுக்கு இந்த அளவுக்கு வரவிடாத காரணம் முக்கியமானது சிஎஸ்கேவுடைய போலிங்ல. நம்ம போன மேட்ச்ல கூட நம்ம பேசியிருந்தோம், சிஎஸ்கேடைய போலிங் அட்டாக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு. ஆனா மறுபடியும் இவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்தது அந்த இவருடைய போலிங்? துஷார் தேஷ்பாண்டே ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாருல. ஆமாங்க. துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்ட் பிளேயர். ஒரு 2-3 சீசனாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீசனும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் இந்த கேம் எஸ்பெஷலி தீபக் சேகர் ஆடல. அதுக்கப்புறம் பத்திரானாவும் இல்லை. இவர் தான் ஆல்மோஸ்ட் முஸ்தாஃபிசூருக்கு அப்புறம் லீடர் ஆஃப் த அட்டாக்குங்கிற மாதிரி நல்லா போட்டாருங்க. நல்லா ஸ்விங் பண்ணுறாரு. அது ஸ்விங் பண்ணுறது அப் ஃப்ரண்ட் கொஞ்சம் கஷ்டம், அதுவும் சேப்பாக் மாதிரி இடத்துல. பட் நல்லா ஸ்விங் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் கொஞ்சம் ரன் கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் நல்லா போட்டார். துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப நல்லா போட்டார் நேற்று. அதுக்கப்புறமா அந்த 160 தான் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சேசிங் பண்ணும்போது மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்கல்ல. ஆனா சிவம் துபை மட்டுமே அடிக்கிறாரு. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரைக்கர் தான் ரொட்டேட் பண்றாங்க. அவ்வளோ விக்கெட்ஸ் ரொம்ப டஃபா இருந்ததா? நீங்க சொல்ற மாதிரி 160 அடிச்சிருந்தா கன்ஃபார்மா சிஎஸ்கே தோத்துருக்குமோ, அந்த மாதிரி தான் இருந்ததா? தோத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த டார்கெட்டோ அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம்ஸ் பேஸ் பண்ணி சேஸ் பண்ணுவாங்க. நான் 160 வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். நேற்று ஓகே. அந்த 137 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஸ்டார்ட்ல எந்த ஸ்டேஜ்லையுமே எல்லாருமே ஸ்லோ ஆடினாங்க சிவம் துபேவை தவிர. பட் அந்த மாதிரி ஸ்லோ ஆடினாலும் எந்த ஸ்டேஜ்லையுமே மேட்ச் க்ளோஸாக போறதுக்கான அறிகுறியே எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கிற ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர அவங்க ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க, இது க்ளோஸாக போகும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே தெரியலைங்க. ஸோ அதுதான் இந்த 125 130 140 மாதிரி டார்கெட்ஸில் பிரச்சனை. உங்களுக்கு பவுலிங் டீமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாப் ஒரு 6 ஓவர்ஸில் ஒரு 3-4 விக்கெட் போய் அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணால் ஒழிய 137 யாராவது ஒரு பேட்டர் ஆடினா. நேற்று பாருங்க, இவர் 115 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு. 60 பால் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடு. ஆனா ஆனா ஃபுல் ஆடி ஜெயிச்சிட்டார் இல்லைங்க. அவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச்ல.
ஸோ கண்டிப்பா 160 இருந்தா டஃபா போயிருக்கும். அது இல்லாதனால கொஞ்சம் ஈஸியா சேஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. நீங்க அவங்களுக்கு நேத்து இன்ஃபேக்ட் ஒரு சேலஞ்சு அவங்களுக்கு மற்ற கிரவுண்ட்ஸ்ல போகும்போது நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் மேட்ச்ல பேசினோம். அதே சேலஞ்சு கண்டினியூ ஆகும். அது அவங்க வந்து திருத்திக்கலன்னா என்னன்னா, எல்லாருமே கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறாங்க. நேத்து மாதிரி மேட்ச்ல ஓகே, உங்களுக்கு வந்து டார்கெட் என்னன்னு தெரியும். அந்த டார்கெட் தான் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடிட்டாங்க. நேத்து மாதிரி மேட்ச்ல பிரச்சனை இல்லை. பட் ஜென்ரலி அவங்களோட பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஆடலன்னா இந்த சீசன்ல வந்து பிளே ஆஃப்ஸ் போறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே. நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கடைசி டைம்ல இவரு அவுட் ஆனதுக்கு அப்புறமா, சிவம் துபே அவுட் ஆனதுக்கு அப்புறமா எதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க நமக்கே தெரியும். ஹோல் கிரௌடும் வெயிட் பண்ணாங்க. ரசல்லாம் வந்து காதை மூடிட்டாரு. அந்த அளவுக்கு சத்தம் எகிருது தோனியோட என்ட்ரிக்காக. எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லுங்க, அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க தோனி மேல. கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து புல்லரிக்கிற மாதிரி மொமெண்ட்டுங்க. நீங்க வந்து ஒரு அஹ், ரஜினி படத்துக்கு தியேட்டருக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா விசில்ஸ் எப்படி இருக்கும், அந்த உங்களுக்கு படம் எப்படி இருக்கு, படம் எப்படி போகுதுங்கிறத விட அவர் பேரு ஸ்கிரீன்ல வந்த உடனே எப்படி கத்துவாங்க, அது வந்து ஒரு கரெக்ட். எப்படி புல்லரிக்கிற மாதிரி மூமெண்ட். அதே மாதிரி மூமெண்ட் தாங்க நேற்று. ஒரு 35-40 ஆயிரம் பேர் ஸ்டேடியம்ல எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கத்தும் போது ரன்ஸும் நிறைய அடிக்க வேண்டியதில்லை, சின்ன டார்கெட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம பயங்கர கஷ்டங்க. ஃபியூச்சர்ல நாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டார் வர்றது வந்து இனி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் சச்சின் இருந்தாரு, சச்சினுக்கு முன்னாடி கபில் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சச்சினுக்கு அப்புறம் தோனி வந்துட்டாரு, தோனிக்கு அப்புறம் கோலி. இன்னும் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ஸ் இமர்ஜ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு பேஷனேட்டா வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல சென்னையில ம். அவங்களோட ஒருத்தரா கொண்டாடப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபியூச்சர்ல. தலை 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 தான். அப்படிதான்றீங்க. மோஸ்ட்லி இது தோனியோட கடைசி ஐபிஎல் இருக்குமோ? ஐ மீன் அதனால இந்த 4 அளவுக்கு வருஷம் கொண்டாடு. தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் பார்த்தா அவர் வந்து பயங்கர ஃபிட்டா இருக்காரு. போன வருஷம் அந்த நீ சர்ஜரிக்கு அப்புறம் இன்னும் ஃபிட் ஆன மாதிரி தெரியுது. ம். ஷாட்ஸ் எல்லாம் இந்த வருஷம் அந்த டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச் தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும் இந்த லாஸ்ட் ஓவர்ல அடிச்சதெல்லாம் வந்து விண்டேஜ் தோனி ஷாட்ஸுங்க. Yeah. அதனால அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஐபிஎல் கடைசி ஐபிஎல் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிகேஷன் என்னன்னா கேப்டன்சியை வந்து ருத்ராஜுக்கு பாஸ் பண்ணது தான். ம். அப்படி இல்லைன்னா வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தான். இன்னொன்னு கூட சொல்லியிருப்பாரு, என்னுடைய லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது சிஎஸ்கே மேபி ஃபைனலுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும் போல. பிளே ஆஃப்ஸ் ஒரு பிளே ஆஃப் வந்து சென்னையில் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஜோன் சென்னையில். ஸோ யூ நெவர் நோ. ஓகே. ஸோ ஃபைனலா இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இனிமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரணுமா? கண்டிப்பா பத்திரானா ஃபிட் ஆனாருன்னா பத்திரானா உள்ள வந்து வரணும். செகண்ட் வந்து பர்சனலாக நான் பார்த்தேன்னா நேற்று மிச்சல் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடின மாதிரி தெரிஞ்சது. பட் ஸ்டில் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மிங்க. கண்டிப்பாக அவருக்கு பதிலாக மொயின் அலி ஆட வைப்பேன். இந்த ரெண்டு சேஞ்ச் தவிர மற்றபடி டீம் செட்டில்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஹோம்ல ஆடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. டீம் நல்லா தெரிஞ்சது அந்த 2 மேட்சும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னலாம் வீக்னஸ் இருக்கோ அந்த எல்லா வீக்னஸும் வந்து உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் மேட்ச்சில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. ஸோ ஹோமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டிஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்சாவது ஜெயிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. இல்லைன்னா ட்ராவல் பண்ணும்போது அதே மாதிரி வீக்னஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாமளும் தொடர்ந்து பேசுவோம் இந்த மேட்சஸ் பத்தி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி அருண். தேங்க்யூ, தேங்க்யூ ரகானந்தன்.